ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லோருமே கிறிஸ்மஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் வீடியோ தான் இது. ஓ, டிக்கெட் வாங்க தான் போனீங்களா? எங்கடா போகிறீங்க? என்னது? ஒன்று. லாஸ்ட் இயர் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக மெரினா போயிருந்தோம். இந்த இயரும் அதே மாதிரி தான் பிளான் பண்ணது என்னவோ ஏர்லி மார்னிங் தான். ஆனால் இந்த வாட்டி 3+1 இன்னொரு பாப்பா ஆட் ஆனதுனால நம்ம பிளான் பண்ண டைமை விட இன்னுமே லேட் ஆயிடுச்சு. நல்லாவே இங்கே சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். சரி, இருந்தாலும் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு வந்துடலாம், சும்மா போயிட்டு ஃபேமிலி டைம்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போனால் தான் இன்னும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்புறோம். எல்லோரையும் கரெக்டாக உட்கார வச்சுட்டு ஆஃபீஸரும் உட்காந்த கேப்பில் வீடியோ எடுக்கிறீங்க யூடியூபா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு பசங்களை காது கவர் பண்ணுங்கள், ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு ட்ரெயினில் எத்தனை வாட்டி போனாலும் அவளுக்கு ட்ரெயினில் போகிறது தான் பிடிக்கும். மற்ற எல்லா டிரான்ஸ்போர்ட்டை விட ட்ரெயின் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கேப்பில் பார்த்தீங்களா, சன் சூப்பராக வெளியே வந்துட்டாரா. நம்ம போகிறது சன்ரைஸ்க்காக தான். பார்த்துக்கோங்கடா இங்கேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சிட்ருக்கோம். ஒரு வழியாக இறங்கிட்டோம். இதுதான் எங்களோட பீச் பேகு. இந்த பேக்கில் பெட்ஷீட்டு, பசங்களுக்கு டாய்ஸு, அது மாதிரி ஏதாவது ஈட்டபிள் ஐட்டம்ஸ், அது மாதிரி எல்லாமே அது உள்ளே இருக்கும். எந்த பீச் போனாலுமே இந்த பேக் இல்லாமல் நாங்கள் போகிறதே இல்லை. புத்தம் புது காலை பொன்னிற வேளை அப்படின்னு சன் வந்துட்டாரு. எது லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் இந்த வீடியோ கீழே டேக் பண்ணுறேன், பாருங்கள். இந்த புறாங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் இயரும் வந்திருந்தோம். சன்னை தான் மிஸ் பண்ணிட்டோம். புறாவையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இப்போ புறா பார்க்க வந்தாச்சு. அங்கே ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 கப்புள்ஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்ம வரும்போது பேர்ட்ஸ் பறக்கணும், அதை வீடியோவாக இல்லைனா ஃபோட்டோவாக கவர் பண்ணுவாங்க. இவங்க இதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு மோர் தென் 15-20 டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே அவங்களால வீடியோ கவர் பண்ண முடியல. பசங்க சும்மா ஜாலியாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, பேர்ட்ஸ் அழகாக பறந்தது. நாங்கள் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக போனதுனால நம்ம ஃப்ரீயாக ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியுது. இதுதான் இப்போ வந்த +1, அதாவது 4th குட்டி. இதுதான் இந்த பாப்பாவால் தான் இன்றைக்கி நாங்கள் லேட்டு. இந்த வீடியோ பார்த்தா அவங்க அம்மா எங்களாலேயே லேட்டுன்னு சொல்லுவா கண்டிப்பாக. இந்த குட்டி அம்மாவால் தான் லேட்டு. அப்புறம் இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தோங்கிறதுனால நம்ம பேர்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பார்க்க முடியுது. இல்லைனா அதை பார்த்துக்கிறவங்க நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம லேட் ஆனதுனால. இங்கே வா. இப்போ மயில் மாதிரி தோகை விரிச்சு ஓடிட்டுருக்க இந்த பொண்ணு தான் கடைசியில் இங்கேருந்து கிளம்பும்போது பெரிய சம்பவம் பண்ணிடுச்சு. விட மாட்டாங்க அப்போ, இருந்தாலும் ஃபுட்டு போட்டுக்கலாம்ல. ஃபுட்டு அது என்னவோ கரெக்டு தான். லாஸ்ட் டைம் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கியிருந்தோம். இந்த இயர் அதை மறந்துட்டோம், எங்கே கரெக்டாக இறங்கணுங்கிறத மறந்துட்டோம். முன்னாடி ஸ்டேஷனில் இறங்கினதுனால இந்த ப்ராப்ளம். இடம் எங்கன்னே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரமாக நடந்துட்டு தான் இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் வந்துட்டு இருந்தோம். அதில் கொஞ்சமே இன்னுமே டிலே ஆச்சு. இப்போ என்ன, சன்ரைஸ் பார்த்தாச்சு, புறாங்களை பார்த்தாச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்தது, புறாங்களுக்கு ஃபுட்டு போட முடியலன்னு. இவ்வளோ தூரம் பசங்களை கூட்டிகிட்டு ஏமாத்துற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னவோ தெரியல, எங்களுக்காகவே யாரோ ஒரு பேக் நிறையா
வச்சுருந்தாங்க ரைஸு. மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல. திரும்ப அதை எடுத்து பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் டயர்டில் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு இனிமேல் ஃபுட்டை ஆர்டர் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும். எப்போவுமே லாஸ்ட்டு நாங்கள் போனோம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அது க்ளோஸில் இருந்தது. அதனால் இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம இங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெயில் நல்லா உடம்புல படட்டும். தனியாக உட்காந்துருக்குது. இதுதான் அந்த ரைஸ் பேகு. இப்போ இதை எடுத்து பசங்க போட்டுட்டு இருந்தாங்க. யாரும் மறந்து தான் விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல, என்னவோ தெரியல, நமக்காக வச்ச மாதிரி நம்ம எடுத்து போட்டுட்டோம். எது எப்படியோ பசங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. நம்ம ரொம்ப செலவு பண்ணி நம்ம நிறையா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களான்னு தெரியாது. இதில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியும் டயர்டாகி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இல்லை கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு விளையாடிக்கிட்டே தான் இருக்காங்க. பாப்பா ஸ்கூலில் யோகா சொல்லி கொடுப்பாங்களாம். அதை வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பீச்சில் போயிட்டு எப்படி பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பாப்பா சொல்லி கொடுக்குறா. மெடிடேஷன் ஓகே. இந்த வீடியோவை தான் ஃபன்னியாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஓடுறாங்களே, நம்மளை மட்டும் யாரை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களேன்னு பாப்பா கிணத்துல இறங்கியாச்சு. இப்போ பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட டர்ன். நம்ம ஆஃபீஸர் எல்லாரையும் கவர் பண்ணுறீங்க யூடியூபர் மேடம், உங்களை மட்டும் நீங்கள் கவர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஓடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போக சொன்னாங்க. நமக்கு அந்த மண்ணில் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு ஓடுறது கொஞ்சம் ஷையாக இருக்குது. நம்ம நடந்தால் தான் அது பறக்குமே அப்படின்னு சொல்லி நான் நடந்துகிட்டு இருந்தேன். அது அவ்வளோ ஒன்றும் பறக்கலை. இந்த பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடுன்னு எல்லா ஆங்கிள்லேயும் எங்கள் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஓடணும். இங்கே பாரு. பார்த்து விடு, வீடியோ பார்த்து விடு. ஒன்றுமே பறக்க மாட்டேங்குது, ஃபாஸ்ட்டே இல்லை. இங்கே வா சீக்கிரம், ஓடு ஓடு ஓடு. நீ ஃபாஸ்ட்டாக ஓடினா தான் அது ஓடும். அவங்க நிற்கிறாங்க, அதை எடிட் பண்ணிக்கோ கேமரா. இந்த கேப்பில் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. இடியாப்பம், பூரி, பொங்கல்னு வெரைட்டி அதிகமாக இருந்தது. இதை பார்த்துட்டு யாரும் கண்ணு வைக்காதீங்க, இந்த கேப்பில் தான் அந்த சம்பவமும் நடந்தது. கரெக்டாக வீடியோ எடுக்கிற டிக்கி எடுத்து மறைக்கிறேன் தலைவா. 100% கரெக்டு. இது என்னன்னா சம்பவம்னு ஒன்று சொன்னீங்களே, அதை இது வரைக்கும் கண்ணில் காட்டலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த பொண்ணு ஓடி விளையாடினாங்களா ஜாலியாக, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து காலில் செம்மையாக அடி. இப்போ அவள் சொன்ன மாதிரி அவள் நடக்கிறது அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தா. அந்த சம்பவத்தை பண்ணதும் வேறு யாரும் இல்லை, பக்கத்தில் ஒரு கருப்பு ஆடு ஒன்று உட்காந்துருக்கா, அந்த ஆடு தான். 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேரும்னா பசங்க எல்லாருமே தான். விளையாடிட்டு இருக்கும்போது கண்ணை காட்டிட்டு தள்ளி விட்டுட்டாங்க இந்த சார். அதனால் என்னாச்சு, கால் நல்லா ஸ்லிப்பாகி சுளுக்கு பிடிச்சிச்சு. அவளால் நடக்கவே முடியல. பீச்சுக்கு பசங்க போகணுன்னு சொன்னதுனால தான் வெளியே இருந்துட்டு இது வரைக்கும் வந்தோம். இது வரைக்கும் வர வரைக்கும் கூட அவ்வளோ தெரியல, இவ்வளோ நடந்ததோட எஃபெக்டோ என்னவோ தெரியல. இங்கேருந்து ரிட்டன் நம்ம ரோடுக்கு வர்றதுக்கு அவளால் சுத்தமாக முடியல. இந்த இடத்துல இந்த ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக தேவைதான்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. விளையாட்டாக தான் விளையாடினாங்க, விளையாட்டாக தான் பண்ணாங்க, வேணும்ல யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக மார்னிங் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோவை. இப்போ எல்லோரும் முகத்தை பார்க்கும்போதும் டயர்டும் தெரியும். ஏஞ்சலுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுங்கிறதுனால பார்த்தீங்களா, முகத்தை பார்த்தீங்களா, அதோட எஃபெக்ட் எல்லாரோட முகத்துலேயும் இருந்தது.
ஹாப்பியாக வந்துட்டு கிளம்பும்போது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் சேடாக தான் இருந்தோம். ஃப்யூச்சர் இஸ் அன்சர்டைன்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி நடக்கும் தெரிஞ்சுருந்தால் நம்ம காலையில் வந்திருக்கவும் மாட்டோம். பசங்க இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, இதுக்காக தான் நம்ம வந்தோம். எல்லா துன்பத்துக்கு பின்னாடி ஒரு இன்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணுறேன். இவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க. பிஃபோர் மேரேஜ் நாங்கள்லாம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். சடனாக நாங்கள் அவங்களையும் மீட் பண்ணோம் அந்த இடத்துல. இந்த மாதிரி நல்ல மெமரிஸும் நிறையா இருந்தது. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.